It mixes the large water bodies that water causes water pollution. And next one, noise pollution. I will speak about the pollution. Today, pollution has become a global concern for the health of the environment. செம்மொழி இது எம்மொழி எக்காலமும் மலையாக நன்மொழியான எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. அதாவது பிளாஸ்டிக் ஒழிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லா வகையான பிளாஸ்டிக்கையும் நம்ம ஒழிக்க முடியாது. ஒரு 14 வகையான பிளாஸ்டிக்கை மட்டும்தான் தடை பண்ணியிருக்கிறாங்க. தடை பண்ணி அரசாணை போட்டிருக்கிறாங்க. அந்த 14 மெயினாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கேரி பேக், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் நெகிழி பொருட்கள் தவிர்ப்பு மற்றும் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு குறித்து என்னோட டிராயிங் எல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க. உயிர் இருந்தது அந்த ஓவியத்துல பார்த்த உடனே சார் என்ன இப்படி வரைஞ்சிருக்காங்க. உண்மையா நான் காலையில உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? The word pollution generally implies it takes place of pollutants contaminate our environment. In other, pollution is responsible. வீடாக இருந்தாலும் சரி, வீதியாக இருந்தாலும் சரி, தூய்மை சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் சுகாதாரம் நன்றாக அமையும். டெஸ்டிங்ல பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் ஃபில் பண்ணேன். ஆமா சாதாரண பொட்டி கடையில இருக்கீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக். கடைக்கு போய் திங்ஸ் வாங்கினா கூட அது கூட பிளாஸ்டிக் தான். ரோட் ஃபுல்லா எவ்வளோ இங்க பாரு எவ்வளோ பிளாஸ்டிக்கா இருக்கு. ஆமா இவ்வளோ பிளாஸ்டிக் போட்டா நம்ம நாடு என்ன ஆகுது? பிளாஸ்டிக்கை தவிர்ப்போ, துணிப்பை எதிர்ப்போ. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போ, துணிப்பை எதிர்ப்போ. துணிப்பை எதிர்ப்போ. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போ. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போ. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போ. துணிப்பை எதிர்ப்போ. நமது பள்ளிக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் ஐயா அவர்களுக்கும் இளஞ்சி ஜானகி அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.